ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நான் அஸ்டின். அண்டு இந்த வீடியோலையும் கடந்த ஒரு 2 நாட்களாக வீடியோ போட முடியல. ஸோ அதற்கான ரீசனும் ப்ளஸ் நான் என்னோடய பர்த்டே, ஸோ அதுக்கான ஸ்பெஷல் விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் பெருசாக இந்த டெஸ்டிமோனியை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அது ஒரு சீக்ரெட் அல்லது அது ஒரு அற்புத மிராக்கல் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு 2017 இருக்கும் பொழுது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டேன். முதல்ல ஒரு யூடியூப் வீடியோ டைட்டில் ஒன்று எனக்கு என் மனசில் ஒரு கொஸ்டின் இருந்தது. என் மனசில் இருந்த கேள்விக்கு அந்த வீடியோ பதிலாக அமைந்தது. அந்த வீடியோட டைட்டில் பார்த்த உடனே நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சும்மா பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ அது பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவ பற்றின விளக்கங்கள், வேதவசனத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. அது வந்து ஃப்யூச்சரை பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருந்தது. இந்த அடுத்தடுத்த காலங்கள் என்ன இருக்கிறது, அந்திகிறிஸ்துவின் காலம் வருகிறது, அதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், ரகசிய வருகை இருக்கிறது, 1 தெசலோனிக்கர் 4:16 படி அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள வருகிறார். அந்த காரியங்கள்லாம் நான் கேட்ட பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கிட்ட கடந்து போயிருக்கும். நான் அப்படியே டெய்லி ஒரு வீடியோஸாக பார்த்து கொண்டே இருந்தேன். ஒவ்வொரு வீடியோவாக நான் டெய்லி ஒரு மெசேஜை பார்த்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நாம் நம் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி என்னைக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தேடி பார்த்தேன். அதெல்லாம் தெரியல. ஆனால் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அக்டோபர் 2017 அந்த டைமில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் எதுங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் நம்ம எங்கே போக போகிறோங்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய கோல் பரலோகமாக மாறுகிறது. நாம் மரணத்துக்கு நம்மை ஆண்டவர் மீட்டபடினாலே நாம் மரணத்துக்குள்ளாக நாம் போக போறதில்லை, நாம் நித்திரை அடைவோம் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. மரித்தோர் என்று வேதம் சொல்லும் பொழுது அது ஆண்டவரை அறியாதவர்களை தான் மரித்தோர் என்று வேதம் சொல்லுமே தவிர, அவர் தேவ பிள்ளைகளை ஜீவன் உள்ளோரின் தேவன், தேவ பிள்ளைகள் நித்திரை அடைவார்கள் என்று தான் சொல்லும் வேதம். ஹல்லேலூயா. நித்திரை அப்படின்னா ஜஸ்ட் இந்த உடம்புல நாம் தூங்குகிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விழிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவர்கள் மரணத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் முழுமையான மரணத்தோடு மரணத்தை பார்க்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறியாததே ஒரு முழுமையான மரணம். அவங்க ஆத்மாக்கு தெரியாது. ப்ளஸ் அவங்க சரீரமும் மரித்து போகும் பொழுது அவர்கள் நித்திய பாதாளத்துக்குள்ளாக போகிறார்கள். ஸோ இந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அந்த வேல்யூபிளான ரட்சிப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ இதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட விதம். ஒரு வீடியோ பார்த்து ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து வீடியோவாக நிறைய மெசேஜ் கேட்டு அதன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். யூடியூப்பில் தான் ஒரு 1.5 வருஷமாக நான் எந்த சர்ச்சுக்கும் போகவில்லை, யூடியூப்லேயே தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை போகும்பொழுது அங்கே தான் முதல்ல ஒரு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைமில் சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு தனிமையாக என்னை நடத்தினார். அப்போது தான் நிறைய வேதம் வாசித்து நிறைய காரியங்களை நான் படித்து தெரிந்து கொண்டேன். இப்பொழுது ஆண்டவருக்காக பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் இந்த வீடியோட டைட்டில் ஏன் நான் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, ஆதியாகமம் 1:1 பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. ஸோ ஆதி அப்படின்னா டைம், வானத்தை அப்படின்னா ஹெவன், அண்டு பூமி அப்படின்னா எர்த்து. டைம், ஸ்பேஸ், மேட்டர், இது மூன்றும் சேர்ந்து தான் ஃபிசிக்ஸு. ஸோ இது மூன்றும் சேர்ந்து தான் எர்த்தில் உள்ள எல்லாமே இயங்குது. டைம் வேணும், ஸ்பேஸ் வேணும், மேட்டர் வேணும். ஸோ நான் இதை கவனமாக பார்ப்பேன் என் வாழ்க்கையில். ஸோ கடந்த 2 நாட்களாக எனக்கு வந்து டைமும் கிடைக்கல, அது பேசக்கூடிய மேட்டர் அதுவும் கிடைக்கல. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த எது செய்ய வேண்டுமானாலும் நமக்கு முதல்ல டைம் வேணும். 2வது நமக்கு என்ன மேட்டர் பேச போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அது வேணும். 3வது ஸ்பேஸ் வேணும், அதற்கான ஒரு இடம் வேணும். இது 3ம் இருந்தால் தான் உலகத்தில் யாராலையும் எந்த விஷயத்தையும் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அது இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலையும் எந்த விஷயமும் பண்ண முடியாது. டைம், மேட்டர், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதற்கான இடம். ஹல்லேலூயா. அப்போ அது எனக்கு இந்த கரண்ட் 2 நாட்களாக அது கரெக்டாக கிடைக்கவில்லை. ஸோ அதனால் நான் வீடியோ பண்ணலை. அப்போது நான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன், நம்மக்கிட்ட நம்ம ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மேட்டராக இருக்கும். நான் உங்ககிட்ட பேசுகிறது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். நானாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துலேருந்து பேசியிருந்தேன். அது வந்து யோவான் ஸ்நானகன் சொன்னதை கேட்டு அந்திரேயா வந்தான். அந்திரேயா சொன்னதை கேட்டு சீமோன் பேதுரு பின்பாக வந்தான். அது மட்டுமல்ல, இயேசுக்கு அழைத்த அழைப்பை கேட்டு பிலிப்பு வந்தான். பிலிப்பு அழைத்த அழைப்பை கேட்டு நாத்தானுவேல் பின் வந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்கு பின் வந்தார்கள். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டவுடனே அவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிடுறாங்க, அவங்க இன்னொருத்தவங்களை கூப்பிடுறாங்க. அப்படி ஒருத்தரும் தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதில் நான் பார்த்தது என்னவென்றால், யாருமே இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணலை, இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலை. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த உலக மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு கடமை நம்ம நமக்கு அவங்க மூலமாக ஒரு காரியம் எனக்கு ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அவங்க அதை செய்யுங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க, ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கண்ட்ரோல் கர்த்தர் கையில் இருக்குங்கிறத நம்புவாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய ரிசல்ட்டை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, கர்த்தர் கையில் இருக்குது என்று நம்புவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த ரிசல்ட்டை, அந்த பதிலை, அந்த பலனை கொடுப்பார் என்று விசுவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆவிக்குரிய மனுஷர்கள் கண்ட்ரோல் கர்த்தர் கையில் இருக்குங்க விசுவாசத்தோடு தான் எதையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சாதாரண உலக மனுஷன் மாதிரி நம்ம ஃபோர்ஸ் எடுத்துக்கொண்டு நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் அதை செய்ய வேண்டும், நீங்கள் இப்படி இருக்கணும், நான் எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தில் நான் பார்த்த பொழுது யோவான் சொன்னான், அதை கேட்டு அந்திரேயா வந்தான். அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்னு யோவான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஸோ நானும் இனிமேல் எந்த இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். நமக்கு ஒரு பிடித்த ஒரு பொருள் கிடைச்சிது அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு பிடிச்ச இயேசு கிறிஸ்து கிடைத்தார் என்றால், ஒரு வீடியோவில் நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ, நமக்கு எதிர்பார்த்த ஒரு வீடியோ கிடைச்சது என்றால் நாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பேசின வீடியோவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அது இந்த உலகம் முழுக்க போகும். முதல்ல தமிழ்நாடு லெவலில் எல்லார் கண்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்வார்கள். நான் பேசின வீடியோக்கள் போகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? 1 தீமோத்தேயு 3:16 நினைக்கிறேன், அதில் சொல்லுகிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, எனக்கு பர்சனலாக ஆர்டர் கொடுத்த தரிசனம், வெளிப்பாடு எல்லாமே இந்த மொத்த தமிழ்நாடு லெவலில் ஒரு பெரிய எல்லாரும் ஆர்டர் அறிந்து கொள்ளத்தக்கதாக பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்பது தான். ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் தெரிந்து கொண்டோம்.